பொதுவாக இங்கு பலரும் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி காலம் நீண்ட நாள் நீடித்திருக்காது, பாதியில் கலைந்துவிடும், ஏதாவது ஒரு காரணங்களால் மாற்றங்கள் நிகழும், அல்லது இவருக்கு பெரிய பாதிப்புகள்லாம் வரும் இவருடைய ஆட்சிக்கு அப்படின்னு நிறைய விதத்துல சொல்றாங்க. அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் நம்ம கிட்ட கிடையாது. அதனால அவர் அந்த பதவி ஏற்ற நேரத்தில் அந்த கிரகங்கள் என்ன சொல்கின்றன, அந்த கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை தருகின்றன என்பதை என்னுடைய அனுபவத்திற்கு ஏற்றாற்போல் என்னுடைய அனுபவத்தில் உள்ள சில விஷயங்களை நான் உங்களுக்கு இங்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பதவியேற்ற அந்த சரியான நேரத்தில் மிதுன லக்னம் உள்ளது, மகர ராசியில் சந்திரன் உள்ளது. பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய பிறப்பு ஜாதகம் என்பது லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைந்தால் அந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் தன்னுடைய இஷ்டப்படியே நடப்பார்கள். ஒருவர் சொல்வதை கேட்டுக்கொள்வார்களே தவிர தான் என்ன செய்ய வேண்டும், தான் என்ன நினைக்கிறோம், அது சரியோ தவறோ, நான் நினைத்ததை செய்வேன் என்கின்ற தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் அவர் கையொப்பம் அவருடைய முதலமைச்சர் கையொப்பம் இட்டுள்ளார். அப்போ பார்க்கும்போது அந்த நேரத்தின் கிரகங்கள் வேலை செய்யும் போது தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்தே தீருவேன் என்று பல விஷயங்கள் அந்த நேரம் அவரை செய்ய வைப்பதற்கான வாய்ப்புகள்